எல்லாருக்கும் காலையிலே ஒரு அழகான வணக்கம். இது டே 6 ஆஃப் மை வாழ்க்கை அப்டேட். புதுசா பார்க்குறவங்க ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்னைக்கு காலையில சீக்கிரமா எழுந்ததுனால போய் தண்ணி பிடிச்ச சொல்லிட்டாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம சீனியர் சிட்டிசன் நமக்கு முன்னாடி நின்னுக்கிறாங்க வந்து. அப்படியே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே வார்ம் செஷன் ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா ஒரு ரொட்டேஷனை போட்டு விட்டு அப்படியே நம்ம ஸ்பைனுக்கும் போட்டு விட்டேன். போட்டு முடிச்ச கையோட இன்றைக்கி நமக்கு புல் டே. அதனால் புஷ்ஷை போட ஆரம்பித்தேன். என்னடா இவன் புல் டே சொல்லிட்டு புஷ்ஷை போட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. நம்ம இப்போ பிகினர் தான். ஸோ அதனால் நம்ம பேசிக்லேருந்தே ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த புஷ்ஷை போட ஆரம்பிக்கிறேன். புஷ்அப் வந்து 15 ரெப்பு. அதை வந்து ஒரு 3 செட்டாக போட்டு விட்டுருங்க. அப்படி நம்ம ஷோல்டருக்கு இன்றைக்கி பைக் ஷோல்டர் டேப் போடுவோம். நம்ம பைக் ஷோல்டர் புஷ்அப் போடலாம். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரென்த் இப்போதைக்கு இன்னும் வரல. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம பைக் ஷோல்டர் டேப்பே போவோம் ஒரு 3 நாளைக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதை முடித்த கையோட இன்றைக்கி நமக்கு புல் டே சொன்னதுனால நம்ம புல்ல எடுக்க போயாச்சு. நம்மக்கிட்ட பெரிய எக்யூப்மெண்ட்டும் கிடையாது, பெரிய இடமும் கிடையாது. இருக்கிற இடத்துல வச்சு தான் போடணும். அதனால இந்த இடத்துல அப்படியே போட்டுக்கினேன். இந்த இடத்துல போடும்போது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அழுத்தும் போது மொரட்டை எடுத்துங்க. இதை நேற்றே சொல்லிருப்பேன். எந்த அளவு நீங்கள் இன்டென்ஸாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம லேட் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நான் எப்பயுமே வந்து க்ளோஸ் டு ஃபெயிலியர் தான் போடுவேன். முடிஞ்ச அளவு நம்ம புஷ் பண்ணுவேன் இருப்பேன். அடுத்ததாக முடியான்ற போது அந்த கடைசி டைமில் தான் விடுவேனே தவிர அதுக்கு முன்னாடி விட மாட்டேன். அதை முடிச்சதுக்கப்புறம் நான் டிப்ஸுக்கு வந்துட்டேன். டிப்ஸுக்கு வந்து 3 செட்டு, அதை ஒரு 18 to 20 போடுங்க. நமக்கு பொசிஷன் முக்கியம் கிடையாது, ஃபார்ம் தான் முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக போடுங்க இன்டென்ஸாக. அப்போ தான் நம்ம ட்ரைசெப்ஸ்லாம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக போடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே அதை முடிச்ச கையோட மேலே வந்து ரொம்ப வெயில் அதிகமாகிடுது. அதனால் கீழே வந்துட்டேன். கீழே வந்து சூப்பர்மேன் ஹோல்டு தான். இதை ஒரு 30 to 45 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். அதை முடிச்ச கையோட பைசிக்கல் கிரென்ச் தான். அதை ஒரு 3 செட்டு போட்டுங்க. 25 to 30. இது நல்லா முக்கியம். நம்ம சூரிய சார் மாதிரி போடுங்க. அப்புறம் கடைசியாக முடிக்கும் போது ஹாலோ பாடி ஹோல்டு. இது நம்ம மொத்த பாடியை நம்ம கோர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி விட்ருவோம். அதை முடிச்சதுக்கப்புறம் நமக்கு சின்ன வேலை. அந்த வேலையும் அப்படியே முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா நமக்கு வீட்டில் இன்றைக்கி காரக்குழம்பு. சரி, அதை சாப்பிட்ட உடனே உண்டை மயக்கம் தான். அப்படியே படுத்ததுக்கப்புறம் தேஞ்சிட்டேன். தேஞ்சவரும் பார்த்தா சாயங்காலம் அம்மா புட்டு கொடுத்தாங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுக்கிறத மொட்டை மாடிக்கும் வந்து செட்டில் ஆகிட்டேன். என்னடான்னு பார்த்தா நான் ரொம்ப நேரமாக எதையோ பற்றி யோசிச்சிருந்தேன். அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம பிடிக்கும்னு நினச்சி பண்ணுற விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சரி, அதுக்கப்புறம் நானும் கீழே வந்து 4 இட்லி வச்சுருந்தாங்க. அந்த இட்லியும் சாப்பிட்டுக்கிட்டேன். சரி விஷயம் யோசிச்சுருந்தேன் நாளைக்கு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு. அப்படியே அதை முடிச்ச கையோட நமக்கு தூக்கம் வந்துடுது. ஆமாம், அப்படியே தூங்கி கிளம்பி வச்சு அவ்வளோதான் நம்மளே. நம்ம நாளை முடிச்சுக்கிறோம். எல்லோரும் பத்திரமாங்க. போயிட்டு வரேன்.